வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான லோவிக் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் வந்து கேலண்டர். ஓகே, இந்த கேலண்டர் ட்ரேட் பொறுத்தவரையில் நமக்கு என்னென்னா, இது பையிங் ஸ்ட்ராட்டஜியா ப்ரோ இல்லை ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னா ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலவைன்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து பையிங்கும் வச்சுக்க போகிறோம் ஒரு எக்ஸ்பைரியில், அண்ட் இன்னொரு எக்ஸ்பைரியில் செல்லிங்கும் இருக்கும். லைக் இது டைரக்ஷனலாகவும் எடுக்கலாம், நான் டைரக்ஷனலாகவும் நம்மளால் பண்ண முடியும். நான் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு ரிஸ்க்குங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும், அண்ட் ரிவார்டு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். இதை வந்து ஓரளவுக்கு கேஷ் எவ்வளோ ப்ரோ வேணும் அப்படின்னா ஒரு 1 lakh ஆர் வந்து ஒரு 80,000 அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னாலே இந்த ட்ரேட்ஸ் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அந்தளவுக்கு கேஷ் இல்லை நான் இல்லை ப்ரோ என்கிட்ட அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து விட்டுருங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, மேபி கேஷ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். முக்கியமாக வீக்லி எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். சரியா, மந்த்லி எக்ஸ்பைரி ஆர் வந்து தள்ளிக்கிற எக்ஸ்பைரியில் வந்து அந்த ஆப்ஷன் செல்லிங் ட்ரேட்லாம் பண்ணுவாங்க. அதை விட வீக்லி எக்ஸ்பைரியில் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை ப்ரோ வீக்லி எக்ஸ்பைரி நாங்கள் ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒவ்வொரு வீக்கு ஒரு 2,000 3,000 இல்லை 5,000 ப்ராஃபிட் பார்த்தா நல்லாயிருக்கும்ல அப்படிம்பாங்க. அதுக்காக தான் நான் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நான் காட்டுறேன், பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எடுத்துப்போம். நமக்கு சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்தவரை நம்ம வந்து எதில் பண்ண போகிறோம்னா நிஃப்டி. ஏன்னா நிஃப்டியில் மட்டும்தான் வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது, மற்ற எதுலேயுமே இல்லை. வீக்லி எக்ஸ்பைரி அப்போ நிஃப்டியில் தான் பண்ண முடியும். நிஃப்டி எடுத்துக்கலாம். அண்ட் நிஃப்டியில் வந்து கரண்ட் இன்றைக்கி தான் 20ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகிருக்கு, அதனால் வந்து 27 வச்சுக்கலாம். இந்த மந்த்லி எக்ஸ்பைரிக்கு வந்தாச்சு. இப்போ ஆல்ரெடி இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட என்ன க்ளோசிங் அப்படின்னா 23,190 க்ளோஸ் ஆகிடுக்கான். 23,000க்கு மேலே வந்துட்டான் நிஃப்டி, ஓரளவுக்கு ட்ரெண்டிங் நல்லா இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் நம்பர்னு பார்த்துட்டு 23,500, இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து ரெசன்ஸ் தள்ளி இருக்குன்னு வச்சுக்கலாம். சரி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயே பார்த்துட்டு எப்பவுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் 23,000, தென் வந்து 23,500 இந்த மாதிரி நம்பரில் வந்து நல்லா இருக்கும். சரியா, அதனால் நம்ம அந்த நம்பர்லேயே வச்சுக்கலாம். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ கரண்ட் எக்ஸ்பைரி என்ன பண்ணணும்னா எப்பவுமே பையும் பண்ணும் செல்லும் பண்ணும். இதில் வந்து நம்ம கரண்ட் எக்ஸ்பைரி 27 அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்பைரி இல்லைங்களா, பக்கத்தில் நெருங்கி இருக்கிற எக்ஸ்பைரி வந்து 27. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு அதை செல் அப்படிங்கிறத அமைக்கிக்கலாம். சரியா, இப்போ செல்னால் நமக்கு வந்து இது புட் ஆப்ஷனை செல் பண்ணுறோம். 22,200 வந்து நம்ம செல் பண்ணுறோம். இப்போ மார்க்கெட் ஒரு வேளை மேலே ஏறிச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் 10,000 ரூபா, ஒரு இல்லை கீழே இறங்கிருச்சு அப்படின்னா அன்லிமிட்டட் லாஸ். அது ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்கிறது. சரி, இதை லிமிட் பண்ணும் நான் லாஸை, தென் எனக்கு வந்து ஒரு பிரேக் ஈவன் வச்சு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா தென் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏப்ரல் 3ஆம் தேதி போயிடணும். 27 எடுத்தாச்சு, 27ஆம் தேதி நமக்கு வந்து 23,200 செல் பண்ணியிருக்கோம். அப்படியே ஏப்ரல் 3ஆம் தேதி எக்ஸ்பைரி, சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 23,200 பை. ஒரு எக்ஸ்பைரியில் ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் 23,200. ஒரு எக்ஸ்பைரியில் செல் வச்சுருக்கோம், இன்னொரு எக்ஸ்பைரியில் பை வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி, அதாவது மார்க்கெட் வந்து 23,000க்கு கீழே வந்துச்சுன்னா நமக்கு லாஸ். 23,000 இப்போ சார்ட் எடுத்து காட்டினா தெரியும். சார்ட் எடுத்து காட்டினா நீயும் க்ளீனாக புரியும். ஒரே நிமிஷம். சார்ட் ஓகே. நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட டே சார்ட் வச்சுக்கலாம். நிஃப்டி வந்து நமக்கு இதோட பிரேக் ஈவன் பார்த்துட்டா 23,000, தென் மேலே வந்து 500. சரியா, இந்த பிரேக் ஈவன் இப்போ இதுக்கு நம்ம செட் பண்ணியிருக்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு. தென் 1 hour சார்ட் வச்சுப்போம். 1 hour சார்ட்டு கீழே பிரேக் ஈவன், இது மேலே பிரேக் ஈவன். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி 23,000 பிரேக் பண்ணியிருக்கான் டுடே, இன்னையோட லோ. சரியா, இன்னையோட லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ணால் மட்டும் தான் 23,000க்கு கீழே வரும். தென் வந்து கீழே ஒரு 200-300 பாயிண்ட் இறங்கி வந்து க்ளோஸ் ஆகலாம் இந்த மந்த்து. இல்லை ஸ்டேபிளாக இந்த ட்ரெண்டு மேலே சஸ்டெயின் பண்ணுறான் அப்படின்னா அப்போ ரேஞ்சுங்கிறது நமக்கு வந்து 23,000லேருந்து 23,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரை நமக்கு என்னது மார்க்கெட்டை ப்ராஃபிட் பண்ணுவோம். ஓகே ப்ரோ, இது வந்து ஏற ஆரம்பிச்சிட்டா நமக்கு வந்து மேலே அப்பர் பிரேக் ஈவன் இருக்குது 23,500. இது என்ன ப்ரோ, இந்த ரேஞ்சை தாண்டி போயிடுச்சுன்னா நமக்கு என்ன லாஸ் பெருசாக வந்துருமானா அவ்வளோ பெருசாலாம் வராது. இப்போ அந்த பே ஆஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது பேர் ஆப்ஷன் பே ஆஃப்னு சொல்லுவாங்க. இது பாருங்களேன், கீழே வந்து நமக்கு மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோனா, அதுவும் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு 5% இறங்கினா தான் அந்த லாஸ் வரும்.
6100 மேக்ஸிமம் லாஸ். 5% மார்க்கெட் அதுக்கு இறங்கணும். மார்க்கெட் என்ன பண்ணணும், 23,000 நிற்குது, 23,000 22,000 வரணும். அப்போ தான் என்னது அந்த மேக்ஸிமம் லாஸ் பண்ணுவோம். தென் ஒருவேளை மேலே ஏறிட்டே இருக்கான் ப்ரோ, 24,000 போயிட்டால் நமக்கு மேலே வந்து மேக்ஸிமம் லாஸ் வந்து 2,800. சரியா? எவ்வளோ தூரம் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி இதுதான் நமக்கு மேக்ஸிமம் லாஸுங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் மார்க்கெட் அப்படியெல்லாம் போகிறது கிடையாது. ஒருவேளை இறங்கினா பிரேக் ஈவனை தாண்டினா என்ன ஒரு 2,000 லாஸ் வருவோம் மேக்ஸிமம். ஒரு 1,500 2,000 இந்த ட்ரேடில் லாஸ் வரலாம். ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் இதுக்குள்ளே இருக்கும், சஸ்டெயின் ஆகும், 23,000 தாண்டி இருக்கான். அண்ட் ஒரு வேளை கரெக்ஷன் வந்தாலும் ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணுவான்னு. தென் இதில் ஃபயர் ஃபைட் இருக்குது, நான் அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஃபயர் ஃபைட்டை பற்றி எப்படி இந்த கேலண்டரை ஃபயர் ஃபைட் பண்ணலாம், தென் எந்தெந்த இடத்துல இதை வந்து ட்ரேட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். சரியா? ஏன்னா எல்லாம் ஒரே வீடியோவில் டம்ப் பண்ணோம்னா புரியாமல் போயிடும். ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் பார்ப்போம். தென் இதில் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு 6,600. சரி, அது இங்கே இருந்தால் போதும். லைட்டாக ஏறினாலும் சரி, எவ்வளோ நமக்கு வந்து மேலே பிரேக் ஈவன் இதுக்குள்ளே இருக்கிற வரை நம்ம ஏதோ ஒரு நம்பரில் ப்ராஃபிட் பண்ணுவோம். இதுதான் இந்த கேலண்டர் ஸ்ட்ராட்டஜின்னு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரை நமக்கு என்னென்னா, இது லோ விக்ஸ் கண்டிஷனில் மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். இப்போ விக்ஸ் பார்த்துட்டிங்க வச்சுக்கோங்க, இந்தியா விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்க இந்தியா விக்ஸ்ன்னு. தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க வந்து என்னென்னா, இது இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த நம்பருக்குள்ளே எடுக்கலாம்னா, இந்தியா விக்ஸ் வந்து ஒரு 14-15 கீழே இருக்கிற வரையும். இப்போ 13 இருக்குது இந்தியா விக்ஸ், 12-13 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். இந்தியா விக்ஸ் வந்து 15க்கு கீழே இருக்கிற வரையும் இந்த மாதிரியான வீக்லி கேலண்டர் ப்ளே பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் பெரிய லெவலில் மூவ் ஆகாது. மூவ் ஆனாலும் நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். தென் விக்ஸு ஷூட் அப் லோ டு ஹை, அதாவது 13லேருந்து 16 விக்ஸு போகிறான், கீழேருந்து நம்பர் மேலே ஏறுது விக்ஸோட நம்பர் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பிரேக் ஈவன் பெருசாகிடும். சரியா? ஏன்னா ஒரு எக்ஸ்பைரி பை வச்சுருக்கிறனால நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. அதனால இது லோ விக்ஸில் ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் போய்ட்டு அப்புறம் மார்க்கெட் கண்டிஷன் மாறினதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு விக்ஸ் 20 இருக்கும்போது இந்த ட்ரேட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டிப்பீங்க. சரியா? அதனால் வந்து ஹை விக்ஸ் கண்டிஷனில் ப்ளே பண்ணக்கூடாது, ஒன்லி லோ விக்ஸ் கண்டிஷன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. நான் ரெகுலராக வீக்லி எக்ஸ்பைரிக்கு என்ன ப்ரோ ட்ரேட் எடுப்பீங்க அப்படின்னா, எப்போயும் மந்த்லி எக்ஸ்பைரியில் ட்ரேட் எடுத்துருங்க. மந்த்லி நேக்கட் செல்லிங் ஆர் வந்து ஏதோ ஒரு ஸ்ப்ரெட்டோ இல்லை வந்து ஸ்ட்ராடலோ ஸ்ட்ராங் ஏதோ ஒன்று எடுத்துருவேன். ஒருவேளை அந்த வீக்லி அந்த மொமெண்டம் போகுது, அதை நான் பிடிக்கணும், ஆர் இந்த ஒரு கேலண்டர் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற இடத்துல மட்டும் எடுப்பேன். அதான் இது ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. தென் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இதெல்லாம் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். தென் நம்ம லைவில் இதே ட்ரேடை நம்ம வந்து நாளைக்கு லைவில் நான் எடுக்கிறேன். சரியா? சேம் ட்ரேட் நான் வந்து நாளைக்கு லைவில் வந்து எடுத்து காட்டுறேன். எப்படி இந்த மந்த், அதாவது இன்றைக்கி டேட் வந்து 20/3/2025 எப்படி வந்து அடுத்த இந்த மந்த் எக்ஸ்பீரியை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, பாய், பார்க்கலாம். தேங்க்யூ.